வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் அல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு குருநாதர் அருணாபெருமான் திருடலிய சரம் சம்சரம் எம்பெருமான் கருணை முழும்பெற்ற குருநாதர் ஸ்ரீ அரணாசுவாமி திருவாரூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்தத்து வரிசைப்படி பாடல் 1622 எதிரொருவர் இல்லை என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கு. இந்த பாடல் மலரிட்டு வணங்க அவன் அருளை வேண்டி பாடப்பெற்ற பாடல். தனதனன 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 தத்தத்த தத்தான தந்ததான என்ற சந்த குறிப்புடைய பாடல். எதிரொருவர் இல்லை உலகில் என அழகு சிலுகு விருதிட்டு கிரியைக்கே எழுந்து பாரின் இடை உழல்வ சுழலுவன சமயவித சகலகலை எட்டெட்டும் எட்டாத மந்திரவாழால் விதிவழியின் உயிர் கவர வரு கொடிய யமபடரை வெட்டி துணித்த ஆண்மை கொண்டு நீபம் விழவின் இள இலை தழவு குவளை கமல் பவள நிற வெற்றி திருத்தாள் வணங்குவேணும் திதி புதல்வரோடு பொருது குருதி நதி மூழ்கி ஒளிர் செக்க செவத்தேறு செங்கை வேளா சிகரகிரி தகரவிடும் உருவ மரகத கலப சித்திர ககத்து ஏறும் எம்பிரானே முதிய 11 விடையர் முடுகுவன பரிக கண முட்டச்செலுத்து 6 தேரர் மொழியும் இரு அசுவினிகள் இரு சது வித வசுவெனும் 30 முத்தேவர் தம்பிரானேன்னு முடிகிறார். எதிரொருவர் இல்லை உலகில் என அழகு சிலுகு விருதிட்டு கிரியைக்கே எழுந்து பாரின் இடை உழல்வ சுழல்வன சமயவித சகலகலை எட்டெட்டும் எட்டாத மந்திரவாழால் விதிவழியின் உயிர் கவர வரு கொடிய யமபடரை வெட்டி துணித்து ஆண்மை கொண்டு நீபம் விழவின் இள இலை தழவு குவளை கமல் பவள நிற வெற்றி திருத்தாள் வணங்குவேணும். முதல் பகுதியில் ரொம்ப இணக்கமாக ஒரு வேண்டுதல் வைக்கிறார். என்ன அப்படின்னா, அதாவது எமக்கு எதிரானவர் ஒருவருமே இல்லை இந்த உலகத்திலேயே என்று அழகு கூர்மையான சிலுகு வாதப்போருக்கு விருதிட்டு கொடிகட்டி அத்தகைய செய்கைக்கே துணிந்து எழுந்து இந்த பூமியின் இடையிலே திரிந்து சுழல்பவரான எல்லா வகை சமயவாதிகளாலும் 64 கலைகளாலும் எட்ட முடியாத மந்திரவாள் கொண்டு பிரம்மன் எழுதிய ஏற்றின்படியே உயிரை கவரவரும் கொடியவர்களான யமதூதர்களை வெட்டி துண்டப்படுத்தி என்னுடைய ஆண்மை பக்தி வைராக்கியத்தை நிலைநிறுத்தி கடம்பு விழாவின் இளம் தளவு முல்லை கழுநீர் மணக்கும் பவள நிறமுள்ள சிவந்த வெட்சி இவை அணிந்துள்ள திருத்தாளை நான் வணங்க மாட்டேனோ அப்படின்னு முதல் பதில் கேட்கிறார். 2வது பதில் திதி புதல்வரோடு பொருது குருதி நதி மூழ்கி ஒளி செக்க செவத்தேறு செங்கை வேளா சிகரகிரி தகரவிடும் உருவ மரகத கலப சித்திர ககத்தேறும் எம்பிரானே முதிய 11 விடையர் முடுகுவன பரிக கண முட்டச்செலுத்து 6 தேரர் மொழியும் இரு அசுவினிகள் இரு சது வித வசுவெனும் 30 முத்தேவர் தம்பிரானேன்னு முடிகிறார். திதி புலவர் யாரு? அசுரலோடு சண்டை செய்து இரத்த ஆற்றில் மூழ்கி விளக்கமுறும் செக்கச்செவேல் என்னும் மிக்க செந்நிறத்தோடு உன்னுடைய செவ்விய திருக்கரத்தில் பொருந்தி உள்ள வேலையுடையவனே சிகரங்களை உடைய கிரி கிரௌஞ்சத்தை பொடிப்படச் செய்த திருவுருவத்தவனே பச்சை நிற தோகையும் அழகிய அல்லது பச்சை நிற தோகையும் அழகையும் உடைய பட்சியா மயிலின் மீது ஏறும் எம்பிரானே பழமையானவர்கள் 11 விடையர் 11 உருத்திரர்களும் முடுகி செலுத்தப்படும் குதிரைகளை ககனம் ஆகாயத்தில் நன்கு செலுத்துகின்ற 6 தேரர் 12 தேர்களை உடைய 12 சூரியர்களும் சொல்லப்படும் 2 அஸ்வினி தேவர்களும் இரு சது அப்படின்னா 2 × 4 2 பெருக்கல் 4 8 எண்வித வசுக்களும் ஆக 11 12 2 8 ஆக 30 வகை தேவர்கள் 33 வகையான தேவர்கள் தம்பிரானே வெட்சி திருத்தாள் வணங்குவேனோ அப்படின்னு வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடல் நிறைய குறிப்புகள் இருக்கு. அதாவது முதல்ல சமயவித சகல கலை எட்டெட்டும் எட்டால் கதறிய கலைகொடு சுட்டா தீர்பொருள் பதறிய சமைகள் எட்டா பேரொழின்னு திருப்பொருள் சொல்லுவார். அதே தான் இங்கே சொல்கிறார். அடுத்தது விதி வழியின் உயிர் கவர விதி வழியின் யமபடர் உயிர் கவரம் போதம் தீட்டும் தொடர்ந்துபடி ஏமன் சங்கிராமம் போரும்பார் திருப்பொருள். அடுத்தது விழவின் இள இலை அப்படின்னா புதிய வெள்ளில் தோய் முத்தமுறி அப்படின்னு திருப்பூர் சொல்கிற அதே கருத்து தான். பவள நிற திருத்தாள் வித்ருமாக்காரம் பர் திருப்பூர்ல வெற்றி திருத்தாள் வெற்றி மலர் சூழ்ந்த நின்னிரு கடற்கால் அப்படின்னு கல்லாடத்தில் முருகர் துதியில் வருது. கந்தரகாத்த 30வது பாட்டிலே நம்ம அதை படிச்சிருக்கோம். அடுத்தது திதி புத்திரர்கள் யாரு? திதினா காசிபுரோட மனைவி அசுரனுடைய தாய். திதியின் புத்திரர்கள் தைத்தியர் அசுரர்கள். அடுத்தது ககம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான வார்த்தை ககத்து ஏறுங்கிறார். ககம்னா பறவை, இந்த இடத்துல மயிலை குறிக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பிரயோகம்.
அடுத்தது இந்த இடத்துல ஒரு பெரிய கணக்கு இந்த பாட்டில் என்னது 7 8 11 ருத்ரர், 12 சூரியர், 3 2 மருத்துவர், 8 வசுக்கள், ஆக 11 + 12 + 2 + 8 30 முத்தேவர். இவர்கள் தான் 4 வேறு இயற்கை 11 மூவர்னர் திருமுருகாற்றுப்படையில். ஆதித்தன், ருத்ரன், வசுமருத்துவன் என்னும் ஓரோர் பொருள்கள் பலவாக பகுக்குங்கால் 12 11 எண்மர் 20 பகுக்க ஆதித்தன், ருத்ரன், வசு மருத்துவன் 20 பகுக்க 4 கூறாய் 30 மூவராயினர். அந்த கருத்தை ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். அவர்கள் ஆதித்தர் 12 உருத்திரர் 11 வசுக்கள் எண்மரும் மருத்துவர் 20. அதுதான் திருமுருகாற்றுப்படையில் குருநாதன் சொல்கிறார். இன்னொரு குருநாதன் நக்கீர பெருமாள் சொல்கிறார், 4 வேறு இயற்கை 11 மூவர். இதுதான் இந்த 33. இந்த மேத்தமேட்டிக்கல் அனலாக ஒரு அனலாக் டைப் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் கான்செப்டை நம்ம குருநாதர் என்ன ஒரு அற்புதமாக பிரமாதமாக அது தமிழுக்குள்ளே புகுத்தி சந்தத்துக்குள்ளே புகுத்தி இதெல்லாம் அருணகிரி பெருமானுக்கு மட்டுமே வாய்த்த வித்தை. வேறு யாரும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய வித்தை அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். அது எந்த விதமான மாற்றமும் கடுகளவு கூட யாருக்கு வர வேண்டாம். அவ்வளோ ஒரு அற்புதமான திருப்புகழ் வார்த்தை பிரயோகம். அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எதிரானவரே யாரும் இல்லை அப்படின்னு இந்த உலகத்தில் 17 லோகத்தில் எனக்கு எதிரானவர் இல்லைன்னு கூர்மையான வாதப்போருக்கு கொடிகட்டி அந்த செய்கைக்கே துணிந்து எழுந்து இந்த பூமியின் இடையில் அலைந்து திரியும் எல்லா விதமான சமயவாதிகளாலும் எல்லா வகையான 64 கலைகளாலும் எட்ட முடியாத சாந்தியான தனி ஞான வாழ்கொண்டு பிரம்மன் விதித்த விதிப்படி உயிரை கவர்ந்து செல்ல வரும் கொடிய யமதூதர்களை வெட்டி துணித்து என் ஆண்மை வைராக்கியத்தை நிலைநிறுத்தி கடப்பமலர் விழாவின் இளம் தளிர் முல்லை கருங்குவழி ஆகியவற்றின் மனங்கமனும் பவழநிறமுள்ள சிவந்த வெற்றி அணிந்துள்ள திருவடிகளை நான் என்று வணங்குவேனோ அல்லது இன்றே வணங்க உன் அருள் கிடைக்குமா கிட்டுமான்னு கேட்கிறார். யார்கிட்ட? திதியின் புதவுளாகிய அசுரர்களோடு போர் செய்து இரத்த ஆற்றில் மூழ்கி ஒளிரும் செக்கச்செவேல் என்ற மிகுந்த செந்நிறம் கூடிய வேலை உனக்கு செங்கரத்தில் ஏந்தியவனே, செகரங்களுடைய கவுஞ்சகிரியை பொடிபடச் செய்த உருவத்தோனே, மரகத பச்சை நிற தோகையும் அழகையும் உடைய பட்சியாம் மயில் மீது ஏறும் பெருமானே, பழைய 11 உருத்திரர்களும் விரைவாக ஓடக்கூடிய குதிரைகளை ஆகாயத்தில் நன்கு செலுத்துகின்ற 12 தோள்களுடைய 12 சூரியர்களும் மருத்துவ நூல்களை சொல்லிய 2 அஸ்வினி தேவர்களும் 8 வித வசுக்களும் ஆகிய 33 தேவர்களின் தம்பிரானான பழனாபுரி ஆண்டவன்ட்ட வேண்டுகிறார். இந்த அற்புதமான பாடலை பழனி ஆண்டத்தோடு சமர்ப்பித்த அவர்களுக்கு 10 வெற்றி வேல்முருகன் கருணை குருநாதர் அருணா பெருமகிழ்ச்சி முருகா 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 முருகா.